பாரம்பரியத்தோட இந்த முருகருக்கு சொந்தமான மலையில் நம்ம தீபம் ஏற்றுறதுக்கு, கார்த்திகை தீபம் ஏற்றுறதுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இப்போ ஏன் கேட்குறீங்கன்றாங்க. பிரிட்டிஷ்காரன் 250 வருஷம் ஆண்டான். அவன்கிட்ட ஏன் சுதந்திரம் கேட்டோம்? நம்ம இழந்ததை மீட்கிறதுக்கு தானே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் கேட்குறான், 100 வருஷமாக விட்டுட்டுங்க, இப்போ 250 வருஷம் அவனை விட்டுட்டோம், அப்புறம் ஏன் சுதந்திரம் கேட்டோம்? அது நம்ம விட்ட உரிமையை மீட்கிறதுக்கு தானே. அதே மாதிரி தான் இப்போ இவ்வளோ நாளாக போராடிக்கிட்டு இருக்கோம். இப்போ தான் ஒரு சில பேர் கோர்ட்டுக்கு போய் நான் தீர்ப்பு வாங்கிட்டு வந்துருக்குறாங்க. அந்த கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்து இந்த அரசாங்கம் ஏற்ற விட மாட்டேங்குது. அதை நமக்களே நிறைய பேர் புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்க. 100 வருஷம் போட்டாங்க. ஒவ்வொரு தீர்ப்புலையும் எந்த ஒரு தீர்ப்புலையும் இது கோயிலுக்கு சொந்தமான இடம் இல்லைன்னு சொல்லலை. அந்த தீபத்தூண் கோயிலுக்கு சொந்தமான இடம். அதாவது போன தீர்ப்புலேயே 15 மீட்டருக்கு தள்ளி நீங்கள் தீபம் ஏற்றிக்கலான்னு சொல்லிட்டு முஸ்லீம்ஸ் இதுவே சொல்லியிருக்காங்க, கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இப்போ இவ்வளோ நாள் இப்போ கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்து ஏற்ற விட மாட்டேங்கிறாங்க. இதுக்கு தான் இந்த போராட்டம். இதை மக்கள் ஒவ்வொருத்தரும் புரியணும், உணரணும். நம்ம இந்து மக்களாக இருக்கிற சும்மா சாமி கும்பிடுறது முக்கியம் இல்லை. அந்த இழந்த உரிமையை மீட்டெடுக்கிறதுக்கு எல்லாரும் சேர்ந்து வரணும். முதல்ல பிரிட்டிஷ்காரனை ஏற்று போராட வேண்டியது இருந்தது. இன்னைக்கு திராவிடனை ஏற்று போராட வேண்டியது இருக்கு. திராவிட மாடல்னு சொல்கிறான். ஆனால் யாரும் திராவிடத்துலையும் தமிழ் கிடையாது, மாடல்லையும் தமிழ் கிடையாது. மாடல்ன்றது இங்கிலீஷ் வார்த்தை, திராவிடம்ன்றது சான்ஸ்கிரிட் இருக்கிறதும் அதான் சொல்லிக்கிட்டு இருக்கான். இது கூட மக்களுக்கு புரிதல் கிடையாது. தமிழ் கடவுள் முருகர்னு சொல்கிறோம். அந்த தமிழ் கடவுள் முருகனுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இந்த தீபம் ஏற்றுறது. தீபத்தூணில் ஏற்கனவே இருக்கக்கூடிய தீபத்தூணில் தான் ஏற்ற போகிறோம். தீபத்தூணில் அதுக்கு பேர் வச்சது எதுக்கு? தீபம் ஏற்றுறதுக்காக தான் தீபத்தூண் வச்சுருக்கிறான். எதுக்கு மலை உச்சியில் ஏற்றுறாங்கன்னா, மலை உச்சியில் ஏற்றுனா தான் எல்லோரும் பார்ப்பாங்க. எதுக்கு திருவண்ணாமலையில் வாசலில் ஏற்றாமல் திருவண்ணாமலை மலை மேலே போய் ஏற்றுறாங்க? எல்லாரும் பார்க்கணும், எல்லாருக்கும் தெரியணும். தீபம் ஏற்றணும். தீபம் வென்றது என்னது? நம்ம இருளை உடைச்சு வெளிச்சத்தை கொண்டு வரது தான் தீபம் ஏற்றுறோம். அந்த இன்னும் தமிழ்நாட்டை இருளாவே வச்சுக்கின்றது தான் இந்த கவர்மெண்ட் அடையுது. தீபம் ஏற்றக்கூடாது, எல்லாருக்கும் விழிப்புணர்வு வந்துடக்கூடாது அப்படின்னு. ஒவ்வொரு மக்களும் இதில் மட்டும் இல்லை, இந்த மதுவில் அடிமையை தான் இன்றைக்கி இவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க. நம்ம தமிழனோட மரபணுவை அழிக்கிறதுக்கு தான் இங்கே சாராய கடை திறந்து வச்சுக்கிறாங்க. அது முதல்ல புரிஞ்சுங்க, அதுலேருந்து மீண்டு வாங்க. இப்படி ஒவ்வொரு இழந்தையும் நம்ம மீட்டு எடுக்கணும். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இந்த கருத்தடை 2 பேருங்க 3 பேருக்குன்னா, அப்புறம் 2 பேருக்குன்னா, 1 பேருக்கானா. இன்றைக்கி நம்மளோட ஜனத்தொகை இன்றைக்கி பார்த்தா எல்லா இடத்துலையும் கருத்து யாருக்கும் குழந்தை இல்லை. காரணம் என்னென்னா இந்த மது, இந்த மாதிரி பழக்க வழக்கம் தான். போதைக்கு மது. இன்றைக்கி நம்மளோட பிறப்பு விகிதம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. முஸ்லீம்ஸோட பிறப்பு விகிதம் அதிகரிச்சுட்டு போகுது. இன்னும் ஒரு 20 வருஷம் போச்சுன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம பொண்ணு புல்லாக போடணும், இல்லை என்ன சிலுவை மாட்டணும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போயிடும். இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறீங்களே தவிர நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கி வைக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறீங்க. நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கி வச்சிங்கன்னா உன் பிள்ளை அதில் நல்லபடியாக வாழ்வான். சமுதாயம் சரியில்லாமல் நீ சொத்து சேர்த்து வச்சு என்ன புண்ணியம்? அந்த சொத்தை சமுதாயத்தில் இருக்கிற அடிச்சுட்டு போயிட்டான்னு பிள்ளை தெருவில் நிற்பானே. அதுக்கப்புறம் நம்ம முன்னோர்கள் திட்டுவாங்க, இப்படி வாழ்ந்துட்டு போயிருக்கானுங்க முட்டா பயலுக்கு அப்படின்னு நம்மளை திட்டுவானுங்க. அப்படித்தான் இன்றைக்கி வெளிநாட்டில் ஒரு சில இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கு. இனிமேலாவது விழிப்புணர்வு வரணும். இனிமேலாவது இதுக்கு ஒவ்வொரு இந்துவும் போராடணும். இது தமிழ் கடவுள்னு சொல்லிட்டு தமிழ் கடவுளுக்கு தீபம் ஏற்றுறது கூட ஒரு உரிமை இல்லாத நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படின்னா இதுக்கு நம்ம வெக்கப்படணும்.